நேர்காணலில் அவங்க மக்கள் செல்வாக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. மானத்தை போகிற அளவுக்கு பேசுவாங்க. எதையும் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், லெஃப்டில் தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன். சில புகைப்படங்கள்லாம் நடிகை விட்டாங்க. அதன் மூலம் தான் பிரச்சனை. சங்கீதா அவர்களுக்கு நிறைய நாளைக்கு பெரிய இஷ்யூவாச்சு. இந்த மாதிரி இதோட இப்போ டோட்டல் ஆஃப் ஆகி போச்சு. அதெல்லாம் மற்றவர்கள் பார்வைக்கு தெரியல. விஜய் அக்யூஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணார். இது சிபிஐ இறுதி அறிக்கை வரும்போது தான் அதை சொல்ல மறுக்கிறாங்க. ஒரு சைடாகவே கொண்டு போய் விஜயை மக்கள் மத்தியில் ஒரு தவறுதலாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் விஜயை சேர்க்கணுங்கிற அந்த ஒரு ஆசையாவில் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா விஜயுடைய இதில் உடனடி 230 தொகுதிக்கு நான் வேட்பாளரை நியமிச்சிட்டேன்னு விஜய் டிக்ளேர் பண்ண முடியாது. ஒரு கூட்டணியில் போனாங்கன்னா 60 to 70 சீட்டு கொடுக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு நீங்கள் முதலமைச்சராக இருங்க. காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மி. இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். விஜய் அவர்கள் வேட்பாளர்கள் மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்காரு. எப்படி நடந்து முடிஞ்சிச்சு வேட்பாளர்? சிறப்பாக இருந்ததுமா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 33 வருடங்களாக அதாவது விஜயோட வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள். ஒரு ரசிகர் மன்றமாக ஆரம்பித்து நற்பணி மன்றமாக மாற்றி அதை மக்கள் இயக்கமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுவாங்க. அந்த மக்கள் இயக்கம் மாறினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நற்பணி மன்றம் மாறும்போதே நிறைய விஷயங்கள் அவரோட மன்றத்து சார்பாக நிறைய பண்ணாங்க. மக்கள் இயக்கமாக மாறினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐ டொனேஷன் பண்ணுறது, பிளட் டொனேட் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கு இதில் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது. அப்புறம் டியூஷன் வெறும் படிக்கிறவங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு அதன் மூலமாக நிறைய உதவிகள் பண்ணுது. அப்புறம் இலவச விஜய் பேரில் இலவச பள்ளிக்கூடம் வச்சு ரன் பண்ணுறது. அப்புறம் விலையில்லா விருந்துகள்னு சொல்லி முடிந்த வரைக்குமே சாப்பாடு எல்லாத்துக்கும் டெய்லி கொடுத்துட்றது விஷயங்கள். இப்படி நிறைய விஷயங்கள் மக்களுடைய தொகுதியில் என்ன இல்லை, என்ன இருக்குது, என்ன செய்ய முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட அப்போ இருந்தே ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த வீட்டு நிகழ்ச்சி போய் கலந்துக்கிறது, கிஃப்ட்டு கொடுக்குறது, வாழ்த்துக்கள் சொல்கிறது. ஒரு துக்க நிகழ்ச்சி நடத்துகிற அங்கேயும் போய் விஜய் சார்பாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அந்த ரசிகர்கள். இதெல்லாம் அப்போ இருந்தே விஜய் வாட்ச் பண்ணிட்டே வந்தாங்க. அப்போது அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு இவர் ஒரு வழிகாட்டணும். அதற்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அரசியல் பார்க்கப்பட்டுச்சு. நேர்காணலில் கூட அவர் கிட்டத்தட்ட முடிந்த வரைக்குமே 30 வருடங்களுக்கு மேலாக இருந்தவர்களை மட்டும் இப்போ சேர்ந்தவர்கள் ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க. அவர்களுக்குன்னு ஒரு தனி ஒரு வே வச்சுருக்கார். இதெல்லாம் முடிந்த பிறகு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி சொல்லியிருக்கார் விஜய். இல்லை அவர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. நான் எல்லா வரைக்குமே கொடுக்கவும் முடியாது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட அவர் நேர்காணலில் பேசும்போது நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேசியிருக்கார். நேர்காணலில் அவங்க மக்கள் செல்வாக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, விஜய்க்கு இருக்குது இல்லைங்கிற 2வது விஷயம். பட் உங்களுக்கு என்ன இருக்குது மக்கள் செல்வாக்கு? விஜய் பேரை போய் சொல்லி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க, இனிமேல் என்ன செய்யலாம், என்ன தேவை, இது விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணி மக்கள் மத்தியில் ஓரளவு செல்வாக்குள்ள மட்டுமே இப்போ கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பேசி நேர்காணலில் முடிச்சிருக்காரு. ஏன்னா இறுதி கட்டத்தை நெருங்கிட்டார். கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கை தான் இன்னைக்கு. அவரை சுற்றி எத்தனை பேர் அடிக்கிறாங்கிறத கண்டிப்பாக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க. விஜய்க்கு பிடிக்காதவர்களுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்குது இப்போ இங்கே. அவர்களெலாம் ஒட்டு மொத்தமாக வச்சு விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அதை கேர் பண்ணல. இதெல்லாம் வரும்ப்பா, எல்லாருக்கும் பிடித்தவர்களை வாழ முடியாது. ஒரு சில பேருக்கு இந்த விஜய் பிடிக்காமல் இருக்கும். அவரை அடிக்க தான் செய்வாங்க, நார் அடிக்க தான் முன்னுவாங்க. இதை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொன்னது அதுவும். மானத்தை போகிற அளவுக்கு பேசுவாங்க. எதையும் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், லெஃப்டில் தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன். அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுனா நான் பதில் பேசிக்கிறேன். என்னுடைய கேள்விக்கு அவருக்கு பதில் பேசட்டும். மக்களுக்கு என்ன செய்யணும் முடிவு, அது மட்டுமே தான் ஆணித்தரமாக நேர்காணலில் பேசப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. சார், இதில் என்ன கேள்வினா, உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்திருக்கேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா? அது எல்லாத்தையும் மக்கள் பக்கமே திருப்புற மாதிரி இருக்கா? இல்லை யார் கேட்குறா உங்களை விட்டுட்டு வர சொல்லி? யார் கேட்குறா? எதனால் விட்டுட்டு வரீங்க? மக்கள் சொன்னாங்களா அதெல்லாம் விட்டுவாங்க, குடும்பத்தை விட்டுவாங்க, படத்தை விட்டுவாங்கன்னு மக்கள் சொன்னாங்களா? நீங்கள் ஏன் அதை பதிவு பண்ணுறீங்க? அது மக்கள்கிட்டே திருப்பி விடுற மாதிரி இல்லையா இந்த பதில்? இல்லைம்மா, அது என்னென்னா திரும்ப சினிமாவுக்கு போயிடுவார். இது அரசியல் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அவருக்கு. சும்மா அது ஹைவாஸ், இது மக்களை ஏமாத்துறதுக்கு வர்றாரு. ஒரு நடிகர்னாலெல்லாம் அரசியல் வாழ்க்கையை வாழ முடியாது, இறங்கி வேலை செய்ய முடியாது. இந்த விஜயை நம்பாதீங்கன்னு ஒரு தவறுதலான ஒரு புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க, விஜய்க்கு பிடிக்காத ஒரு பக்கம் சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு தான் அந்த விளக்கம் கொடுக்குறாரு. இருந்த ஒரு தங்கையும் உயிரோடு இல்லை, இப்போ ஒரு ஆளாக இருக்கார். ஸோ
அப்புறம் இந்த பக்கம் ஒரு மனைவி, இந்த பக்கம் பசங்க, அது ஒரு பர்சனல் வாழ்க்கையை ஒன்று போய்கிட்டு இருக்கு. இதனால் உங்களுக்காக நான் வந்துட்டேன், இனிமேல் உங்கள்கிட்ட தான் இருப்பேன். நான் வந்த விஜயை வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வைங்க என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே கருத்துக்கள் சொல்கிறார். இதுவும் தவறுதலாக வந்து சித்தரிக்கப்படுது. நீங்கள் சொன்னது மாதிரி மகளிர் தின விழாவில் வந்து 7ஆம் தேதி நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்து இல்லைங்கிற விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார், இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நிறைய ஹேட் ஆகிறீங்க, நீங்கள் ஹேட் ஆகிற பார்த்து நான் ஹேட் ஆகிறேன், பட் நீங்கள் ஹேட் ஆகிற அளவுக்கு வந்து ஒருத்து இல்லை அப்படிங்கிறது சொல்லும்போது இந்த ஒருத்துங்கிறத வந்து அந்த மீனிங்கில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுதான் விஜய் எது பேசினாலுமே திரும்பி விஜயை ரிவீட் அடிக்கிறது மாதிரி நிறைய பிடிக்காதவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பட் சொன்ன மீனிங் வேறு, நீ எடுத்துக்கொள்ளப்பட்ட வித சில பேருக்கு இப்படி சொன்னான்னு தெரியும், பிடிக்காதவர்களுக்கு வேறு மாதிரி சொன்னான்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? பட் என்னதான் இருந்தாலுமே இந்த சங்கீதா அவர் டைவர்ஸ் கொடுத்தது அவர் இன் கேமரா ப்ரொசீடிங் அப்படிங்கிற ஒரு மேட்டரில் தான் அவங்க கொடுத்து இது வெளியில் வர விடாமல் விஜய்க்கு எனக்கும் உள்ள பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லப்பட்ட விஷயத்தை வெளியில் லீக் அவுட் ஆகிடுச்சு. ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட ஒரு மனு வந்து அது முன்பே கொடுக்கப்பட்டது. அதனால் சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்போ டைவர்ஸ் கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்தில் கொடுக்கப்படுற விஷயங்கள் தான் அது. பட் விஜய் அப்படி சொல்கிற ஆள் கிடையாது, திட்டுற ஆள் கிடையாது, அடிக்கிற ஆள் கிடையாது, வீட்டோட வெளில போன்னு சொல்லக்கூடிய ஆளால் விஜய்கிட்ட பழகிறவர்களுக்கு தான் இது தெரியும், பழகிறவர்களுக்கு தெரியாது. அதான் சார், இப்போ இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாருல்ல, அவர் பேசுகிறதா இருக்கட்டும், பழி வாங்கணும்னு கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறதா இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரோட அரசியல் பயணத்துக்கு கரெக்டாக இருக்குமா, சரி வருமா அப்படின்னு? இல்லை, அந்த நிகழ்ச்சி கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். கூட்டிகிட்டு வந்ததுனால வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது, அது நியாயம்தான், மறுப்பதற்கே இல்லை. பட் அதற்கு பிறகு பார்க்கும்போது எதற்காக கூட்டு வந்தார், பழி வாங்குகிற நோக்கம் இருக்கிறதுக்கு விஜய் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை பொதுவாக. ஆனால் இதை வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, சில புகைப்படங்கள்லாம் நடிகை விட்டாங்க, அதன் மூலம் தான் பிரச்சனை. சங்கீதா அவர்கள் நிறைய நாலேஜ் போய் பெரிய வந்து இஷ்யூவாச்சு. இதை வந்து கேர் பண்ணாமல் சைலண்டாக விட்டுருந்துருக்கலாம். அவர் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு, இதோட கூட்டம் விட்டால் முடிஞ்சு போச்சு, மேட்ரு முடிஞ்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரு இதோட இப்போ வந்து டோட்டல் ஆஃப் ஆகி போச்சு. அதான் சார், அந்த செயலை வந்து அவர் வந்து ஆமாம் நான் இப்படி தான், நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கல்ல நான் இப்படி தான் காட்டுறாரு. எவ்வளவோ விஷயங்கள்ல விஜயை வச்சு பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணுமா அப்படின்றது சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காரு. மேடைக்கு மேடை ஒரு மாநாட்டில் போகும்போதும் பேசினார். இந்த 5000 பேர் கொண்டு வந்த அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலையும் நீங்கள் வந்து வேலூர்லேருந்து, சேலத்துலேருந்து, தஞ்சையிலேருந்து பேசினார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் மற்றவர்கள் பார்வைக்கு தெரியல. இந்த ஒரு விஷயம் மட்டுமே பார்வைக்குப்படுது. அதை பேசுகிறது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா, சொல்லலாம் இல்லையா, அதை சொல்ல மறுக்கிறாங்க. ஒரு சைடாகவே கொண்டு போய் விஜயை மக்கள் மத்தியில் ஒரு தவறுதலாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்கள் இறுதி முடிவு யாருக்கு இந்த தடவை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு தருவான்னு தெரியாது. அது மக்களுடைய இறுதி முடிவு, யாருக்கு கொடுத்தாலுமே சிறப்பு தான். இங்கே விஜயே மக்கள் மத்தியில் போய் ரீச் பண்ணாமல் அவர் பேசுகிறதெல்லாம் மறைக்கப்பட்டு இந்த விஷயத்தை மட்டுமே முன்னோக்கி கொண்டு போகிறாங்க. மீண்டும் ஒரு ஆணித்தமாக ஃபுல் ஸ்டாப் வைப்பார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். இன்னொன்று கேள்வி என்னவா இருக்குன்னா, வேட்பாளர்கள் மீட்டிங் வைக்கிற அன்னைக்கு தான் சிபிஐ விசாரணை வந்து வச்சுருந்தாங்க. எல்லாரும் சோஷியல் மீடியாலலாம் எப்படி பேசப்பட்டுச்சுன்னா, அதுதான் சிபிஐயே வேணான்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் விஜயை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, விஜயை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கொண்டு வரவே மாட்டாங்க, இந்த மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதையும் மீறி சிபிஐ விசாரணையே தள்ளி வச்சுட்டு இவர் நடத்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன காரணம் அப்படின்ட்டு? ஒன்றுமே இல்லை. விஜய் வந்து அக்யூஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணார். இது சிபிஐனுடைய இறுதி அறிக்கை வரும்போது தான் இது விஜய் என்ன மாதிரி சேர்க்கப்பட்ட தகவல் நமக்கு தெரிய வரும். டெல்லிக்கு போகிறது மாதிரி தான் ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது. நேருக்கானால் ஒரு விஷயம் வருது. இங்கே விஜய் தலைவர் இல்லாமல் நீங்கள் பொதுச்செயலாளர் புஷ் ஆனந்த் அவர்களையோ, ஆதவ் அர்ஜுன் அவர்களையோ, நிர்மல்குமாரோ, அருண்ராஜோ, ராஜ்மோனை வச்சு நேர்காணல் பண்ண முடியாது. அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குது சார். அரசியல் வேலைகள் நிறையா இருக்குது, அது அவர்களுக்கும் தெரியும், சிபிஐ அதிகாரிகளுக்கும் தெரியும். அதை தேவைப்பட்டால் நீங்கள் சென்னை சிபிஐ ஒருத்தர் கூட சொல்லுங்கள் சார், போய்ங்க நான் பார்க்குறேங்கிற விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணியிருக்காரு. அதை நோட் பண்ணும்ல, அதை யாரும் சொல்கிறாங்களா? ஸோ மீண்டும் ஒரு அழைப்பு வரும்போது நீங்கள் வாங்கினாங்க, ஓகேனா 10 நாளைக்கு பிறகு போகிறதுல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ டெல்லி போப்போ தான் போகிறாரு. சிபிஐ அந்த அலுவலகத்தில் அவர் போய் நேரில் உட்காந்து அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தான் போகிறார். இப்போ விசாரிக்கிறாங்க, அவ்வளோதான். அதற்கு முன்னாடியே டெல்லி போனால் திரும்பி வர மாட்டார், அவன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. என்னங்க இது சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமாக இருக்குது. அதனால் இவருடைய இலக்கு போயிட்டுருக்கு. ஸோ சம்மந்தமான விஷயங்களும் பேசுகிறாங்க. இதற்கிடையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ டெல்லி போனால் கண்டிப்பாக அங்கே மிகப்பெரிய தலைவர் சந்திக்கிற வாய்ப்புகள் வரும். விஜயை பார்க்கணும்னு சொல்லும் போது இவர் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் முடியாது சார், நான் சென்னை போகணுன்னு தான் சொல்ல முடியாது. அப்படியே ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு.
எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் விஜயை சேர்க்கணுங்கிற அந்த ஒரு ஆசையாவல் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா விஜயுடைய செல்வாக்கு என்ன இருக்குது, கூட்டம் என்ன இருக்குது, ஓட் பேங்க் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சிட்டாங்க. இதற்கிடையில் வந்து எடப்பாடி அவர்கிட்ட சில நிருபர்கள் கேள்வி கேட்கும்போது நான் இன்னும் பேச்சுவார்த்தைலாம் முடிவு பண்ணல, பேசலைங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காரு அவர் சார்பாகவும். இப்போ ஸோ மேற்கொண்டு அழைப்புகள் வந்துட்டு தான் இருக்குது விஜய்க்கு. இப்போ முடிவு எடுக்கலாமா என்னங்கிற அந்த ஒரு குழப்பத்திலையும் சின்ன சின்ன விவாதங்களையும் விஜய் அவர்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியாது. சார் அதே போல் வேட்பாளர்கள் மீட்டிங் வச்சு 40 வேட்பாளர்களும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்க டைமில் மீட்டிங்லாம் வச்சு உள்ளதாக இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, போக போக ஒரு ஒரே அட்டம்ப்டில் நேர்காணலில் முடியாது. இப்போ கூட்டணின்ற ஒரு பேச்சுவார்த்தை வேறு போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள உடனடியாக 234 தொகுதிக்கு நான் வேட்பாளரை நியமிச்சிட்டேன்னு விஜய் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஒரு கூட்டணியில் போனாங்கன்னா டிவிகேவோட நிலை என்ன இருக்கும்? இப்போ இருக்கிற பவுஸ்லாம் இருக்குமா டிவிகே? அதுதான் சொல்ல வரேன் நான். மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ எத்தனையோ அரசியல்வாதிகள் வேறு கட்சியிலேருந்து இப்போ போய் சேர்ந்தவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் நடக்கும்போது விஜய் இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கார். வேற எந்த கட்சியில் இருந்துட்டு அவர் கட்சி தாவல் அவர் இப்போ வந்து 3வது இடத்துல சென்டர் பாயிண்டில் நிற்கிறார். 2 மலைகளுக்கு நடுவில் நிற்கிறார். அதனால தான் எல்லா பேருமே விஜய் வந்ததுனால தான் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா பார்க்குறாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் விஜயோட அந்த கிரேஸ் இறங்குமா இறங்காதங்கிறதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. அதை ஏற்றுக்கொள்வான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அங்கே பலம் அதிகரிக்கும். என்டிஏவோட கூட்டணியுடைய பலம் அதிகரிக்கும். ஒருவேளை 60 to 70 சீட்டு கொடுக்கப்பட்டு அதை 2.5 வருஷத்துக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், 2 வருஷத்துக்கு நீங்கள் முதலமைச்சராக இருங்க, டெப்டி சிஎம் மாறி மாறி இருந்தீங்கன்ற ஒரு தகவல் உறுதி செய்யப்பட்டால் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்கும். டிவிகே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.